உடையார் பாகம் 3 அத்தியாயம் 24. சக்கரவர்த்தி அவர்களே, 3 வண்டிகள் அடிக்கற் பாறைகளோடு தஞ்சை எல்லையில் நின்று கொண்டிருக்கின்றன. முதல் வண்டியில் நீங்களும், 2வது வண்டியில் இளவரசரும், 3வது வண்டியில் பெருந்தச்சரியும் ஏற்றி அதை தஞ்சைக்குள் ஓட்டி வர வேண்டும் என்று சிற்பிகள் விரும்புகிறார்கள். உங்கள் வருகையை மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். அப்படியா? நல்லது. இங்கு வந்தும் 5 நாட்கள் ஆகிவிட்டதல்லவா? போதும் என்று நினைக்கிறேன். என்ன சொல்கிறீர் சதாசிவாச்சாரி? வீரர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் மிக ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். ஒதுங்கி இருந்த சாளுக்கிய வீரர்கள், ராஷ்டிரகூட வீரர்கள் எல்லோருமே முனைப்பாக வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அவரவர்கள் வகைக்கு உணவு சமைத்து கொள்ளலாம் என்று நீங்கள் சொன்னது மிக பெரிய சந்தோஷம். பாத்திரம் பண்டங்கள் அடுப்பு வழங்கியது மிக பெரிய ஆனந்தம். இது தனி குழுவாக போய்விடுமோ என்ற கவலையும் எனக்கு இருந்தது. சாப்பாடு தனி, கூடாரம் தனி, குடில் தனி என்று தனித்தனியாக போய்விடுவார்களோ என்று கவலை கொடுக்கும்போது ஏற்பட்டது. இல்லை சதாசிவாச்சாரி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவ்வப்போது சோழ வீரர்களையும் பாண்டிய வீரர்களையும் போய் குசலம் விசாரிக்க வைத்து விடுவோம். பாண்டிய வீரர்கள் எப்படி இருக்கிறார்கள்? வருத்தமே இல்லை. பாண்டிய வீரர்கள் வெள்ளையானவர்கள் என்பது அவர்களுடைய பேச்சிலும் நடவடிக்கையிலும் தெரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களை மதித்தால் போதும், பதிலுக்கு பல மடங்கு மதிப்பார்கள். வீரபாண்டியன் விஷயம் ஒன்றுதான் அவர்கள் வருந்துகின்ற விஷயம். அந்த வீரபாண்டியனை கொன்றவரை பழிக்கு பழி வாங்கிவிட்டோம் என்ற எண்ணத்தினால் அந்த காயமும் மெல்ல ஆற துவங்கிவிட்டது. தேவார திருவாசகங்கள் சிலது கற்றுக்கொண்டு வந்து இங்கு 4 இளைஞர்கள் நன்றாக பாடுகிறார்கள். திருநீறு அணியாமல் வேலைக்கு பாண்டிய வீரர்கள் வருவதே இல்லை. வைணவ சம்பிரதாயத்தினரும் இருக்கிறார்களே? ஆம். துளசி செடி நட்டு ஹனுமன் படம் வரைய சொல்லி கேட்டு அதை பூஜிக்கிறார்கள். ஆனால் திருநீறு கிடைத்தாலும் இட்டுக்கொள்கிறார்கள். அப்படி பெரிய பிரச்சனை என்று ஏதும் இல்லை. வேறு என்னென்ன உதவிகள் வேண்டும்? நிறைய கயிறுகள் வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற கயிறுகள் போதாது. கயிறு திரிப்பதை வேறு எங்கும் செய்வதை விட இங்குள்ள ஒரு கிராமத்தினரை வைத்து செய்யலாம் என்று இருக்கிறேன். அவர்கள் சிறிய அளவில் கயிறுகள் முறுக்குகிறார்கள். சக்கரம் சுற்றி தேங்காய் நாரும் கோரை பொருட்களுமாக வைத்து சுற்றுகிறார்கள். அந்த கயிறுகள் ஒரு தனி நிறத்தில் இருக்கின்றன. நல்லது, செய்து கொள்ளுங்களேன். தஞ்சையிலிருந்து இதற்கான ஆட்களை கொண்டு வர ஏற்பாடு செய்ய போகிறேன். செய்து கொள்ளுங்கள். வண்டியின் மீது வெறுமே கற்களை வைக்காமல் பணந்துண்டங்களை போட்டால் குறுக்கே கம்பு போட்டு நெம்புவதற்கும் புரட்டி போடுவதற்கும் வாகாக இருக்கும். எனவே பல பனை மரங்களை வெட்டி சாய்க்க வேண்டியிருக்கும். அவைகளை துண்டு போடவும் ஆட்களை அமர்த்தி கொள்ள போகிறேன். செய்து கொள்ளுங்கள். இடையராது சமையல் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. கருவேலங்காடுகள் பெருமளவில் அழிக்கப்படும். நல்லது, நடக்கட்டும். கருவேலங்காடுகள் அழிந்தால் வெளிநிலமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே. சக்கரவர்த்தி சொல்ல பலரும் தலையசைத்தார்கள். மேற்கே இருந்தும் கிழக்கே இருந்தும் ஆடுகள் ஓட்டி வர செய்திருக்கிறேன். அவைகள் உணவுக்காக வெட்டப்படுகின்றன. ஆனால் வெட்டப்படும் வேகத்தை பார்த்தால் அந்த ஆடுகள் போதாது என்று தோன்றுகிறது. எனவே தஞ்சையிலிருந்து ஆடுகள் வேண்டும். 96 ஆடுகளாக 96 ஆடுகளை அனுப்ப ஏற்பாடு செய்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. தேவரடியார்கள் இதற்கு மேல் இங்கு தங்க விரும்பவில்லை. எனவே இவர்களை அனுப்பி வைத்துவிட்டு சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் இன்னொரு குழுவினரை வர செய்து ஆடல் பாடல்கள் நடத்த அனுமதிக்க வேண்டும். அப்படியே. நீ இது பற்றி சாவூர் பரஞ்சோதிக்கு கடிதம் எழுதலாம். என் பெயரை உபயோகப்படுத்தலாம். சாவூர் பரஞ்சோதியை சந்திக்கிற போது நானும் இது பற்றி சொல்லிவிடுகிறேன். கடைசியாக கணக்கு எழுத எனக்கு ஆட்கள் வெகு நிச்சயம் தேவை. எதை மறந்தாலும் இதை மறந்து விடாதீர்கள். எவ்வளவு சீக்கிரம் அவர்கள் இங்கு வருகிறார்களோ அவ்வளவு சீக்கிரம் எனக்கு சௌகரியம். இல்லையெனில் பிசகான கணக்கு இருக்கும். எனக்கும் தஞ்சைக்கும் அபிப்பிராய பேதம் ஏற்படும். பெருந்தச்சரின் கோபத்துக்கு நான் ஆளாக விரும்பவில்லை. இதில் கோபப்படுவதற்கு என்ன இருக்கிறது சதாசிவம்? உன் கற்கள் திசை மாறி வேறு எங்கேனும் போய்விடுமா? அல்லது ஆற்றில் கரைந்து விடுமா? நீண்ட அடிக்கட்டைகள் தஞ்சைக்கு வந்துதானே ஆக வேண்டும். இல்லை, அதில் ஒரு சிறிய கவலை இருக்கிறது. என்ன? வழியில் உள்ள கிராமத்தினர்கள் இந்த அடிக்கட்டைகளை பார்த்துவிட்டு தங்களுடைய கோயில்களுக்கு இவை உதவுமோ என்ற எண்ணத்தில் எனக்கொன்று இறக்கி வைத்துவிட்டு போயேன் என்று கேட்டிருக்கிறார்கள். 6-7 கிராமங்களில் இதை போல விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. அவர்கள் ஆவல் குறித்து கவலையாக சிற்பிகள் வந்து என்னிடம் சொன்னார்கள். ஒருவேளை 3 தூணில் ஒரு தூணை உருட்டி எடுத்துக்கொண்டால், இரவோடு இரவாக கயிறு போட்டு தோளில் தூக்கி எங்கேனும் புதரில் மறைத்து வைத்து கொண்டால் சிரமம் அல்லவா?
அலுப்பாக வரும் வீரர்களுக்கு உணவு கொடுத்து தூங்க செய்து எடுத்து போகலாம் அல்லவா? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சரி, இப்படி செய்வோம். ஒவ்வொரு கிராமமும் 3 தூணுக்கான ஓலையை வாங்கி அவரவர் கிராமத்தில் வந்துவிட்டது என்று சொல்லி, அங்கிருந்து அந்த ஓலையை அடுத்த கிராமத்தில் கொடுத்து 3ம் வந்து சேர்ந்தன என்று அவர்களும் சொல்லி, ஒவ்வொரு கிராமமும் என்ன வாங்கியது, என்ன அனுப்புகிறது என்பதை தெளிவாக குறித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிடலாம். மிக நல்ல யோசனை. சதாசிவம் சிரித்தார். அதாவது என்று சக்கரவர்த்தி ஆரம்பிக்கும் முன்னர் சதாசிவமே உள்ளே புகுந்தார். அதாவது ஒவ்வொரு கிராமமும் அனுப்பப்படுகின்ற கற்களுக்கு பொறுப்பு. தன்னுடைய எல்லையிலிருந்து மறு எல்லைக்கு அந்த கிராமம்தான் கற்களை அனுப்ப வேண்டும். கூடவே வீரர்கள் வருவார்கள். யானைகளும் மாடுகளும் வண்டியை இழுக்கும், முட்டு கொடுத்து தள்ளும். கிராம மக்களும் உதவ வேண்டும். நன்றாக இருக்கிறது நீ சொல்வது. நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன். போகும்போது பாதை செப்பனிட்டு கொள்வதும் அவர்கள் பொறுப்பு. இதை இவர்கள் செய்ய வேண்டும் என்று, அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் வெறுமே செய்வார்களா? வந்தியத்தேவர் கவலையோடு கேட்டார். இல்லை, அதற்கு உண்டான சன்மானம் கொடுத்து விட வேண்டும். அந்த கிராமத்தை சுற்றியுள்ள சிறு பாறைகளை உடைத்து கற்களாக்கி பள்ளங்களில் போட்டு நிரப்பி மேலே மண் போட்டு தூவி பாதையை கெட்டிப்படுத்தி செம்மைப்படுத்த வேண்டும். செம்மைப்படுத்துவதற்கு கூலி கொடுத்து விடலாம். பொற்காசுகள் கொடுத்தால் போதாது சக்கரவர்த்தி. தானியங்கள் எதிர்பார்க்கிறார்கள். சோளமும் கேழ்வரகுமே தின்று வளர்ந்தவர்களுக்கு அரிசி சோறு மீது காதல் வந்துவிட்டது. அவ்வப்போது அரிசி சோறும் அவர்களுக்கு கிடைக்கிறது. எனவே கூலியாக அரிசி கேட்கலாம். கொடுத்துவிட்டால் போயிற்று. அது அவ்வளவு எளிதல்லவே. தஞ்சையினுடைய அரிசி இவ்வளவு தூரம் வரவேண்டும் என்றால் தஞ்சையில் விலை ஏறிவிடுமே. தஞ்சையில் விலை ஏறாது இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? தொண்டை நாட்டிலிருந்தும் நடுநாட்டிலிருந்தும் திருச்சீரபுரத்திலிருந்தும் மதுரையிலிருந்தும் தானியங்கள் வர வேண்டும். சரி, ஏற்பாடு செய்யலாம். அது மட்டுமல்ல, வேளாளர்களுக்கு சொல்லுங்கள், உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று கட்டளையிடுங்கள். விளைநிலங்கள் அதிகமாக்குவது வேளாளர்கள் கையில் மட்டுமல்ல, வேறு யார் கையில் இருக்கிறது? காவிரி தாயின் கையிலும் இருக்கிறது. மழை நன்கு பொழிந்து பூமி குளிர காவிரியில் வெள்ளப்பெருக்கு எடுத்து வந்தால் பல கால்வாய்களில் தண்ணீர் நிரம்பி விளைநிலங்கள் அதிகமாகும். ஒருவேளை இந்த முறை மழை பொய்த்துவிட்டால் நமக்கு சிரமம் ஏற்படும். மழை பொய்க்காது வந்தியத்தேவரே. மழை நிச்சயம் நன்கு வரும். சதாசிவம், நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். இன்னும் வேறு ஏதேனும் வேண்டுமா? எதுவும் வேண்டாம் சக்கரவர்த்தி. உங்களுடைய அன்பும் அண்மையும் எனக்கு கிடைத்திருக்கிறதே. இதைவிட பெரும்பேறு வேறு என்ன? சதாசிவம், இங்கே நல்லதொரு வீடு கட்டிக்கொண்டு உங்கள் பெண்டு பிள்ளைகளோடு இருப்பதற்கு உண்டான அனுமதியும் உங்களுக்கு தருகிறேன். குழந்தைகளை, உறவினர்களை இங்கே வரவழையுங்கள். உங்களுக்கு அது மன மகிழ்ச்சியை அளிக்கும். சக்கரவர்த்தி, என் நன்றியை எப்படி தெரிவிப்பது என்றே தெரியவில்லை. உங்களுக்கு மிக்க நன்றி. உண்மையில் நான் நன்றி சொல்ல வேண்டும். என்னுடைய நெடுங்கால கனவை என்னால் நிறைவேற்றிக் கொள்ள முடியுமா? நீங்கள் இல்லாது செய்து கொள்ள முடியுமா? நீங்கள் செய்கிறீர்கள் என்பது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. அடிக்கட்டைகள் வர வர அஸ்திவாரங்கள் மிகச் சரியாக போடப்பட்டு விடலவா? நான் விடைபெறுகிறேன். சக்கரவர்த்தி நிதானமாக குதிரை ஏறி வந்தியத்தேவரும் பழுவேட்டரையரும் இளவரசர் ராஜேந்திரரும் சூழ மக்களை உற்று பார்த்த வண்ணம் நிதானமாக குதிரையை ஓட்டியவர் எல்லைக்கு வந்தவுடன் குதிரையை விரட்டினார். அடுத்த கிராமத்துக்கு போய் பாதைகளை சரிபார்த்தார். இரவும் பகலும் குதிரை ஓட்டி தஞ்சை எல்லைக்கு போனார். சுற்றியுள்ள கிராமங்களிலும் கற்கள் நகருவது பற்றிய உத்தரவுகள் அதிகாரிகளால் வேகமாக பிறப்பிக்கப்பட்டன. மக்கள் மிரட்சியோடு அதை கேட்டுக்கொண்டார்கள். மக்கள் மிரளுவது சக்கரவர்த்திக்கு தெரிந்தது. அவர் அயற்சியோடு முதல் வண்டிக்கு போய் அதை குதிரையில் சுற்றி பார்த்து வந்தார். ஒரு கோரைப்பாய் வேண்டுமென்று கேட்டார். அந்த கோரைப்பாய் கற்கள் மீது போடப்பட்டதும் அதன் மீது ஏறி அமர்ந்து கொண்டார். கோரைப்பாயின் மீது மெல்லிய துணியும் விரித்து தலையணையும் கொடுத்தார்கள். 2 தளிச்சேரி பெண்கள் மெல்ல விசிற வெட்ட வெளியில் வண்டியின் மீதுள்ள 2 பாறை கற்களின் மீது சக்கரவர்த்தி அயர்ந்து படுத்து உறங்கினார். இளவரசருக்கும் பழுவேட்டரையருக்கும் வந்தியத்தேவருக்கும் கயிற்று கட்டில்கள் போடப்பட்டன. கிராம மக்கள் விழித்திருந்தார்கள். சக்கரவர்த்தி கண் விழித்த போது மக்கள் ஆரவாரம் செய்தார்கள். சோழம் சோழம் என்று உரக்க கத்தினார்கள். சக்கரவர்த்தி ஒரு வேளாளர் வீட்டிற்கு போய் முகம் கை கால் கழுவி சுடு கஞ்சி குடித்து கை கால் சுத்தம் செய்த பிறகு அந்த ஊர் தளிச்சேரி பெண்டுகள் வரவேற்றார்கள். தலையில் எண்ணெய் துடைத்து பிறகு கை பிடித்து அழைத்து போய் முக்காலியில் அமர வைத்து பெரிய பாத்திரத்தில் வெந்நீர் விழாவி
வாசனை பொடிகள் கலந்து தலையில் தேய்த்து எண்ணெய் நீக்கி மாற்றி மாற்றி நீர் ஊற்றினார்கள். சக்கரவர்த்தி குளித்துவிட்டு மாற்றுடை அணிந்து கொண்டார். நெற்றியில் திருநீரும் குங்குமமாக வெளியே வந்தார். தலைப்பாகை இல்லாது கழுத்தில் முத்து மாலை மட்டும் மின்ன, கையில் ஒற்றை கங்கணம் இருக்க, இடுப்பில் வாள் இல்லாது பட்டு துணி மட்டும் இருக்க கட்டி வந்து வண்டியின் மீது ஏறிக்கொண்டார். இந்த வயதிலும் என்ன அழகாக இருக்கிறார் பார் என்று மக்கள் வியப்போடு அவரை பார்த்தார்கள். எலும்பிச்சை பழங்களும் நாரத்தை பழங்களும் கீழே வைக்கப்பட்டன. வண்டிக்கு தீபம் காட்டப்பட்டது. ஹோரை நன்றாக இருக்கிறது, கிளம்புங்கள் என்று சொல்லி சக்கரவர்த்தி கயிறு சொடுக்கினார். முன்னே இருந்த காளைகள் இழுத்தன. பின்னே இருந்த யானை மெல்ல முட்டி பாறையை தள்ளியது. வண்டி பெரும் சத்தத்துடன் சற்று சரிவான அந்த பிரதேசத்தில் வேகமாக ஓடத் துவங்கியது. மக்கள் பின்தொடர்ந்தார்கள். மெய்க்காவல் வீரர்கள் அவர்களை மெல்ல அப்புறப்படுத்தினார்கள். சக்கரவர்த்தியின் பார வண்டி சரிவு இறங்கி மேடு ஏறிய போது ராஜேந்திரர் வண்டி நகர்ந்தது. ராஜேந்திரர் வண்டி நகர்ந்த சிறிது நேரத்தில் பெருந்தச்சரின் வண்டியும் நகர்ந்தது. ராஜேந்திரரை வழி அனுப்பி வைத்த சிற்பிகள் பெருந்தச்சரின் வண்டியை சட்டென்று நிற்க வைக்கின்ற ஆப்புகளோடு வண்டியை உன்னிப்பாக கவனித்தபடி தொடர்ந்தார்கள். அந்த 3 வண்டிகளுமே பக்கத்திற்கு 8 சக்கரங்களாக 16 சக்கரங்கள் கொண்டிருந்தன. 9 அச்சுக்கள் கொண்டிருந்தன. ஏதேனும் ஒரு அச்சு உடைந்து விட்டாலும் சக்கரத்தை மாற்றிவிடலாம் என்பது போல அமைப்பு இருந்தது. குணசீலன் வண்டிகளின் அமைப்பை அசைவை பார்த்து கொண்டே சுற்றி சுற்றி வந்தான். பெருந்தச்சர் அவன் ஆர்வத்தை கவனித்து கொண்டு அவனை எப்படி பயன்படுத்துவது என்ற யோசனையோடு வண்டி ஓட்டினார். குணசீலனுக்கு கணித ரீதியான கற்பனை திறன் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். தொலைவில் புல்மேடு தெரிந்தது. சக்கரவர்த்தியின் வண்டி கோயிலின் எல்லையில் நிறுத்தப்பட்டது. அடுத்தது இளவரசரின் வண்டி போய் நின்று கொண்டது. மரத்திற்கு மரம் சரியாக இல்லை என்று ஒரு அயற்சியோடு குணசீலன் பேசினான். என்ன குணசீலா? மாடுகளை விரட்டியபடியே பெருந்தச்சர் கேட்டார். ஐயா, மர அச்சுகளின் மீது மரத்தை வைத்து ஆணி அடித்ததால் அது ஒன்றும் உறுதி இல்லை. பளு முழுவதும் ஆணிகளின் மீது விழுகிறது. ஆணிகள் அனைத்தும் அசைந்து அடிக்கப்பட்ட மரத்தின் ஓட்டையை பெரிதாக்கி விடுகின்றன. இப்பொழுது மரத்தின் மீது பளு விழுகிறது. அப்படியல்லாமல் நீண்ட இரும்பு பட்டையை ஓட்டையிட்டு ஓட்டைக்குள் திருகு வைத்து மரத்தோடு இணைத்து விட வேண்டும். தனியாக ஒரு இரும்பு பட்டையை தயார் செய்ய வேண்டும். தயார் செய்யப்படும் போதே அதில் சுண்டு விரல் அளவுக்கு ஓட்டைகள் இருக்க வேண்டும். அதாவது ஒரு மரத்தச்சரும் கருமாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை. அது மட்டுமல்ல, இன்னொரு எண்ணமும் உண்டு. என்ன? சேர தேசத்தில் மன்னருடைய தேர் சக்கரத்தை நான் பார்த்திருக்கிறேன். தேர் சக்கரத்தின் உள்புறத்தை ஒரு இரும்பு வட்டமும் அச்சில் ஒரு இரும்பு வட்டமும் வைத்து இணைத்து விடுவார்கள். அதாவது மரத்தோடு மரம் உரசுவதற்கு பதில் இரும்போடு இரும்பு உரசும். அந்த இரண்டுக்கும் நடுவே எண்ணெய் இட்டு விடுவார்கள். வண்டி வழுக்கி கொண்டு ஓடும். வியப்போடு பெருந்தச்சர் குணசீலனை பார்த்தார். 16 சக்கரங்களுக்கும் இப்படி செய்துவிடலாம் என்கிறாயா? பெருந்தச்சர் வினவினார். ஆம் ஐயா, ஒன்று செய்யுங்கள். தஞ்சைக்கு போன பிறகு இந்த வண்டியை என்னிடம் கொடுங்கள். நான் சற்று கருமாரியிடம் வரை இதை எடுத்துக்கொண்டு போய் வருகிறேன். ஆனால் என்னோடு அவர்கள் ஒத்துழைப்பார்களா? எதற்கும் ஒரு சிற்பியையும் என்னோடு அனுப்புங்களேன். எதற்கு? நானே வருகிறேன். எங்கேயோ ஒரு மாற்றம் இருக்கிறது. அப்படி என்ன? கோணலாக இருக்கிறது. நான் வந்து பார்க்கட்டுமா? ஓடும் வண்டியில் தாவி ஏறி அவருக்கு அருகே நின்று கொண்டான். வண்டி ஓடியது. அவர் தோளை பற்றி கொண்டான். சிற்பிகள் அவனை கொஞ்சம் பொறாமையோடும் ஆவலோடும் பார்த்தார்கள். உட்கார்ந்து கொள் குணசீலா. பெருந்தச்சர் அவர் இடதுபுறம் கை காட்டினார். அவனது கையில் கடிவாளத்தை கொடுத்தார். பார், இடது பக்கம் மாடுகள் சிரமப்படுகின்றன. வண்டி ஏதோ ஒரு பக்கமாக போவது போல் இல்லை? இல்லை, அது அச்சினுடைய கோளாறு. மாடுகளுடைய உயரமும் சரியாக இல்லை. மாடுகள் கட்டியதும் தவறு. இடப்பக்கம் மாடுகள் உயரமாக இருக்கின்றன. அதனால் கஷ்டப்படுகின்றன. முதல் மாட்டையும் 3வது மாட்டையும் மாற்றிவிட வேண்டும். அப்பொழுது இழுப்பு சரியாக இருக்கும். உரசல்கள் மிக அதிகமாக இருக்கின்றன. சப்தமே இல்லாமல் வண்டி போக வேண்டும். கடக் கடக் என்று ஒரு பெருந்தேர் போவது போல வண்டி எத்தனை தடவை போக முடியும்? ஒவ்வொரு முறையும் அச்சை மாற்ற வேண்டியும் வரலாம். கோயில் எல்லைக்குள் சக்கரவர்த்தியின் வண்டி நுழைந்தது. நூற்றுக்கணக்கான முரசுகள் முழங்கின. எக்காளங்கள் பிளிரின. மக்கள் தலைப்பாகைகளை விசிறி போட்டார்கள். சக்கரவர்த்தி வண்டியின் கயிற்றை நித்த வினோத பெருந்தச்சரின் கையில் கொடுத்தார். சிவோகம் சிவோகம் என்று சொன்னார். 2 சாரம் கட்டிய இடத்துக்கு நடுவே வண்டி நுழைந்தது.
பாறைக்கடியில் கயிறு கொடுக்கப்பட்டது. 2 சாரங்களில் ஆட்கள் இருந்து கம்பு கொடுத்து கயிற்றை இழுத்தார்கள். கீழேயும் நெம்பினார்கள். கற்பாறை மேலே எழும்ப வண்டி நகர்த்தப்பட்டது. பிறகு கற்பலகை மெல்ல இறக்கப்பட்டது. மறுபடியும் வேறுவித கயிறுகள் கற்பாறைக்கு அடியே கொடுக்கப்பட்டன. கங்க வீரர்கள் அதை தூக்கி வரும்படி பணிக்கப்பட்டார்கள். இவ்வளவு கனத்தை எப்படி தூக்குவது என்று யோசித்தார்கள். குணசீலன் அருகே வந்தான். சுற்றப்பட்ட கயிற்றுக்கு நடுவே ஒரு மூங்கில் கழியை கொடுத்து அந்த மூங்கில் கழிக்கு இடையே சவுக்கு கம்புகளை கொடுத்து சவுக்கு கம்புகளின் 2 நுனிகளையும் தோளில் வைத்து கொண்டு நடந்தால் போதும், ஒரு குலுக்கலோடு பாறை நகர்ந்துவிடும் என்றான். அவன் சொன்ன வண்ணமே அவர்கள் செய்தார்கள். அவர்கள் நினைத்ததை விட பாறை லேசாக இருந்தது. முன்பக்கம் நிற்பவர்களுக்கு கனம் அதிகமாக தெரிய குணசீலன் பாறையை கல்லில் முட்டு கொடுத்து இறக்க சொன்னான். பாறை இறங்கியவுடன் கயிறுகளை சரியான அளவிற்கு நகர்த்தினான். இப்பொழுது தூக்கச் சொல்ல பாறையின் கனம் அறவே தெரியவில்லை. அவர்கள் கழி ஊன்றி வேகமாக நடந்தார்கள். எங்கு பாறை கொண்டு வர வேண்டுமோ அங்கு பாறை கொண்டு வந்து இறக்கப்பட்டது. மறுபடியும் முரசுகள் முழங்கின. துணிகள் மேலே விசிறப்பட்டு தரையை வந்து அடைந்தன. அடுத்த பாறையை தூக்கும்போது சக்கரவர்த்தி குதிரையின் மீது ஏறினார். குணசீலனை வரச் சொன்னார். குணசீலன் அவருக்கு அருகே வந்து நின்றான். உன் புத்தி கூர்மையும் ஈடுபாடும் என்னை சந்தோஷமடைய செய்கின்றன. குணசீலா, நீ யாராக இருந்தாலும் சரி, உனக்கு தக்க சன்மானம் அளிக்காமல் இந்த கோயில் பணி நிறைவுறாது. இது சத்தியம் என்று கை உயர்த்தி சொல்ல அவன் 2 கைகளையும் விரித்து அவரை பார்த்து, எதற்காக இது? நீங்கள் ஏதேனும் எனக்கு கொடுப்பீர்கள் என்றா இதை செய்கிறேன்? இது சிவன் பணி. என் சிவனுக்கு நான் செய்ய வேண்டிய கடன். ஆனாலும் உங்கள் வார்த்தைகள் என்னை மகிழ்விக்கிறது. தொடர்ந்து என் பணியை நான் செவ்வனே செய்வேன் என்று சொல்லி விலகினான். அவன் வார்த்தைகள் சக்கரவர்த்தியை ஏதோ ஒரு சிந்தனைக்கு தள்ளிக்கொண்டே இருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.